ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி ஜப்பான் நினைச்சாங்கன்னா அமெரிக்காவை அலற விட முடியும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பேசியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு தெரியாத பல இன்ஃபர்மேஷன் நம்ம பகிர்ந்திருந்தோம். ஆனால் அதே ஜப்பான் இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதும், அவங்க ஒரு குண்டில் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு டைம் பாம் மாதிரி. அந்த டைம் பாம் எப்போ வேணாலும் வெடித்து சிதறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதோடு மட்டும் இல்லாமல் அது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும், குறிப்பாக அமெரிக்காவை பாதிக்கும், நம்முடைய ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கும், நாம் வாங்கி வச்சுருக்கக்கூடிய வட்டி விகிதங்களை பாதிக்கும், நம்முடைய கடன்களை பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஜப்பானில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை உலகத்தில் இத்தனை நாடுகளை பாதிக்குமா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டிஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. பண வாட்டம் அப்படிங்கிறதும் பண வீக்கம் அப்படிங்கிறதும் தான். இது புரிஞ்சாதான் ஜப்பானில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். இந்த டீஃப்ளேஷன்னா என்ன? ஒரு பொருள் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே பொருள் அடுத்த வருஷம் 80 ரூபாய்க்கு விற்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அதே பொருள் 60 ரூபாய்க்கு விற்கும். அது எப்படி விற்கி சாத்தியம்? ஒரு பொருளினுடைய விலை ஏறுறதான நம்ம பார்த்துருக்கோம், இறங்குறத நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஏறுறது எப்படி சாத்தியமான ஒன்றோ அதே மாதிரி இறங்குறதும் சாத்தியமான ஒன்று தான். 100 ரூபா பொருளை 120 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அங்கே இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு என்பது அர்த்தம். அதாவது அது பண வீக்கம். பணம் நம்மகிட்ட இருக்குது, பொருள் அதாவது டிமாண்ட், அந்த பொருளினுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்குது. பொருள் டிமாண்டு கூட கூட அந்த பொருளினுடைய வரவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளினுடைய விலை அப்படிங்கிறது அதிகரிக்கும். 10 கிலோ தான் தக்காளி இருக்குது, 100 பேர் வாங்க ரெடியாக இருக்கும்போது அது 10 ரூபாய்க்கு விற்றுருந்துச்சு. ஆனால் இப்போ 5 கிலோ தான் தக்காளி இருக்குது, அதே 100 பேர் வாங்கும்போது அது 150 ரூபாய்க்கு விற்கும். இது மாதிரியான இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது மக்களுடைய பணத்தை எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சோண்டு பொருளை வாங்க வேண்டியதாக இருக்கும். நேற்று 5 கிலோ அரிசி வாங்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்மளால் 3 கிலோ அரிசி தான் வாங்க முடியும் நம்ம அந்த பணத்தை உபயோகப்படுத்தி. ஸோ இன்ஃப்ளேஷன் மக்களுடைய பணத்தை அதிகமாக செலவழிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் பல வழிகளில் முயற்சி பண்ணுவாங்க. அடுத்ததாக டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது இதற்கு நேர் எதிர்மறையான ஒன்று. 100 ரூபா இல்லாட்டி 100 பேர் இருக்காங்க, ஒரு 10 கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த 100 பேர் 10 கிலோ தக்காளி அப்படிங்கிறது இந்த 100 பேருக்கு வேண்டாம். அப்போது 10 கிலோ தக்காளியை அன்றைக்கி எத்தனை ரூபாய்க்கு வாங்குவாங்க? 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. மறுபடியும் நாளைக்கும் அந்த 10 கிலோ தக்காளி தான் இருக்கு, ஆனால் அந்த 100 பேருக்கு இனியும் வேண்டாம் அப்படின்னா, எதையாவது வாங்கிட்டு போங்கடா, அட்லீஸ்ட் இந்தா 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 80 ரூபாய்க்கு வாங்குவாங்க. மறுபடியும் அந்த பொருள் தேவையில்லாத பொருளாக இருந்துச்சுன்னா 60 ரூபாய்க்கு விற்பாங்க. 1990களிலிருந்து ஒரு 30 வருஷத்துக்கு ஜப்பான் இந்த டீஃப்ளேஷன் எக்கானமியில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? அவங்க பொருள் வருடா வருடம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் நாளைக்கு அது எத்தனை ரூபா தான் மாறுது? 80 ரூபாயாக மாறுது. இப்போயே நம்ம வாங்கணும். அத்தியாவசிய பொருட்களை வாங்கிடுவாங்க. ஆனால் ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்களான்னு பார்த்தா வாங்கவே மாட்டாங்க. தங்கம் நாம் ஏன் வாங்கி வச்சுக்கிறோம்? தங்கத்தை நம்ம வாங்கி வைக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 15,000 ரூபாயாக இருந்தது என்றால் நாளைக்கு அது 18,000 ரூபாயாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறோம். இல்லை நாளைக்கு அது வெறும் 14,000 ரூபாயாக மாறும் அப்படின்னா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அடுத்த வருடம் அது 12,000 ரூபாயாக வரும் அப்படின்னு கேட்டால் நம்ம வாங்கவே மாட்டோம். ஸோ ஒரு நாட்டில் டீஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா ஒரு பொருளினுடைய விலை குறையும் குறையும் குறையும். இப்போவே நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் அங்கே வாங்கிறத நிப்பாட்டிடுவாங்க. மக்கள் அங்கே வாங்கிறத நிப்பாட்டிட்டாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனம் அந்த பொருளை தயாரிப்பாங்களா? எங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டே இருக்குது, அடுத்த வருஷமும் இந்த பொருளுக்கு விலை இறங்கும்பா அப்படின்னு சொல்லி இவங்க காத்துக்கிட்டே இருக்காங்கன்னா ஒரு 10 யூனிட் எக்ஸ்ட்ரா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணால் அது வேஸ்ட்டு தானே. அதனால் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. இந்த மேனுஃபேக்சர் பண்ணாததுனால அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை அந்த நிறுவனத்தால் என்ன செய்ய முடியாது? சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாது. இந்த சம்பளம் இல்லை, வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. வேலையும் இல்லை, மறுபடியும் அங்கே பொருள் அப்படிங்கிறது வாங்குறாங்களா? மக்கள் வாங்க மாட்டேங்காங்க, டீஃப்ளேஷன்லேயே இருக்காங்க. எகெயின் அங்கே என்ன ஆகும்? இந்த டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு சைக்கிளாக மாறும். இந்த சைக்கிளில் இருந்து ஜப்பான் பாடம் கற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பார்த்தா இதுவே அவங்களுக்கு போதுமான வாழ்க்கையாக இருந்துச்சு.
ஒரு கட்டத்துக்கு மேலே பல பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் டிஃப்ளேஷனில் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இன்ஃப்ளேஷனுக்கு வருவீங்க, அன்னைக்கு ஜப்பானுடைய எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கும், பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வருடங்களாகவே ஜப்பானில் என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. 3.0 2.8 அப்படின்னு சொல்லி பல ஏரியாக்களில் இன்ஃப்ளேஷனுடைய பெர்சன்டேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் ஜப்பானுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்குறதை நம்மளால் பார்க்க முடியுது. புதுசாக ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டராக வந்தவங்க டக்கேஷி அவர்கள். இந்த டக்கேஷி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கும், இன்ஃப்ளேஷனாக என்ன, மக்கள் அதிகமாக பணம் கொடுத்து கொஞ்சோண்டு பொருளை வாங்கிட்டு போகிறதா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ என்ன ஆகுது, மக்கள் அதிகமாக பணம் கொடுத்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த ஃபுட்டினுடைய, அந்த ஒரு பொருளினுடைய, அந்த சாப்பாடு பொருளினுடைய விலையை கம்மி பண்ணணும். எப்படி இவங்களால் கம்மி பண்ணணும்? ஒன்று, அந்த பொருளை அதிக அளவு உற்பத்தியோ இல்லாட்டி இறக்குமதியோ பண்ணணும். அப்படி இல்லைனா அந்த பொருளின் மீது கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய டேக்ஸை கட் பண்ணணும். ஒரு பொருள் 10 ரூபா, அதில் ஒரு 18% அப்படின்னு சொல்லும்போது 11 ரூபா 80 பைசாக்கு விற்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 ரூபா 80 பைசாவை நான் கட் பண்ணுறேன்டா, நீங்கள் 10 ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் சொல்லுதுன்னா அந்த பொருள் மறுபடியும் வாங்கப்படும். ஸோ இந்த டக்கேஷி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இன்னும் சில முக்கியமான உபகரணங்கள், இது எல்லாத்துக்குமான டேக்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறாங்க. இப்படி டேக்ஸ் கம்மி பண்ணும்போது ஜப்பானில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், ஜப்பானை நம்பி இன்வெஸ்ட் பண்ண அயல்நாட்டவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஜப்பானுடைய எக்கானமி அப்படிங்கிறது இன்னும் அதல பாதாளத்திற்கு போகலாம், அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாகலாம். ஏன்னா டீஃப்ளேஷன் எப்படி ஒரு சைக்கிளோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷனும் ஒரு சைக்கிள் தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜப்பானுடைய ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டு அவங்க ஜப்பானுடைய பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 30 வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஜப்பானுடைய பாண்ட் ஈல்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இதனால் ஜப்பானுடைய பாண்டுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஜப்பானுடைய கரன்சிக்கு இல்லாமல் போகுது. அதாவது ஜப்பானுடைய கரன்சி வீழ்ச்சி அடைய தொடங்குது. ஜப்பானுடைய கரன்சி வேல்யூ வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? ஒரு நாட்டினுடைய கரன்சி வீழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் சரியான பொருளாதார கொள்கை இல்லை அப்படிங்கிறதான அர்த்தம். இந்த ஜப்பானை அவங்களுடைய கரன்சி வீழ்ச்சி அடைவதற்கு காரணம், இன்றைக்கி ஒரு டாலர் கொடுத்து 126க்கும் அதிகமான ஜப்பானுடைய எண்ணெய் நம்மளால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஜப்பானுடைய எண்ணெய் அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஜப்பான் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் தான். கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு கடனை வாங்கி வச்சுருக்காங்க ஜப்பான். 10 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் வாங்கி வச்சுருக்காங்களா? என்ன விக்கி சொல்கிற அப்படின்னு கேட்டால், இதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு 30 வருஷம் அவங்க டீஃப்ளேஷனில் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, விலை அப்படிங்கிறது அதிகமே ஆகாது. விலை அதிகமாகலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாராவது இன்வெஸ்ட் பண்ணுவோமா? நம்ம யாராவது சேவிங்ஸ் பண்ணுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம யாருமே அதிகமாக சேவிங்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த பொருள் நாளைக்கு கம்மியாகத்தானே போகுது, எதுக்கு இப்போ பணத்தை சேமித்து வச்சுக்கிட்டு? பணத்தை சேமித்து வைக்கணும்னா ஒரு பொருள் அதிகமாகவும் இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு லாபம் கிடைக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அந்த பணத்தை சேவ் பண்ணி வைப்போம். இங்கே டீஃப்ளேஷன் எக்கனாமியில் அவங்களுடைய அந்த பணம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க அறவே சேவ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப பெரிய அளவில் சேவ் பண்ணலை. இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இவங்களுடைய டெப்ட் அதிகமாகுது. அதாவது இவங்களுடைய கடன் வாங்கிய தன்மை அதிகமாகுது. ஸோ இந்த கடன் வாங்கிய தன்மை அதிகமாகிய காரணத்தினால் இவங்களுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ நம்ம எடுத்து பார்க்கும்போது 260% இருக்குது. அவங்களுக்கு 100 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 260 ரூபாய் அவங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ வருமானத்தை விட ஒரு 2.5 மடங்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க கடன் வாங்கிட்டு இருக்காங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஜப்பானாவிக்கு இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, நீ சொல்கிறதெல்லாம் நம்ப முடியுதா? 4வது பொருளாதாரத்தில் பெரிய நாடு, அப்படி இருக்கக்கூடிய இந்த நாடு இவ்வளோ சிம்பிளாக அவங்களுடைய பொருளாதாரத்தை விட்டு கொடுத்துட்டாங்களான்னு பார்த்தா, இந்த இடத்துல ஜப்பானுடைய நீண்ட நெடிய வரலாறை நம்ம பார்க்கலாம். டீஃப்ளேஷன் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த டீஃப்ளேஷன் இருந்ததுனால மக்கள் யாரும் அதிகமாக செலவு பண்ணலை. விலை கம்மியாகும், ஆடம்பர பொருள் வேண்டாம், இது வேண்டாம், குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டாம், எல்லாமே இங்கே பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையுமே தள்ளி போட ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படாமல், அதிகமாக சம்பாதிக்கணும்னா நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கணும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், இப்படின்னு சொல்லி எதையுமே விரும்பாமல் இருந்தது போதும், இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு, நிறைவான வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை செஞ்சாங்க. என்ன விக்கி இதெல்லாம் ஒரு தப்பான்னு கேட்டால், உலக பொருளாதாரத்தில் இதுவும் ஒரு தப்பு தான். நம்ம எக்கானமி, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை படிக்கும்போது இது போதும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நோக்கியா நிறுவனத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும்.
வாழ்க்கையில் அடுத்தது என்ன, அடுத்த வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜப்பான் அந்த யோசனையிலிருந்து குறுகிய யோசனையாக இது போதும் அப்படின்னு நிப்பாட்டினதுனால இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களுடைய பணத்தை செலவழிக்காமல், அவங்களுடைய காலேஜஸ் இல்லாட்டி பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு இவங்களுடைய பணத்தை செலவழிக்காமல், இவங்க பணச்செலவு எல்லாமே எங்கே இருந்துச்சு, இது போதும் அப்படிங்கிற மனநிலைமையில் இருந்ததுனால அவங்களுடைய கடன் வாங்கி அதுக்கான வட்டி செலுத்துறதுல மட்டுமே குறியாக இருந்துச்சு. ஸோ ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஒட்டுமொத்தமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கு அதிகமாக பணத்தை செலவழிக்காமல் அவங்க வாங்குகிற கடன், அந்த கடனுக்கு வட்டி, இப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது ஒவ்வொரு ஜப்பானியர்களும் அதிகமான கடனை நம்ம தலையில் இருக்குது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்ச உடனே இது ஒரு பேனிக் மோடுக்கு போகிறாங்க. இந்த பேனிக் மோடு ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே ஜப்பான் இன்ஃப்ளேஷனை தாண்டி போகுது. அதாவது பொருளுடைய விலை அதிகமாகுது, இவங்கக்கிட்ட பணம் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இவங்கக்கிட்ட பணம் கம்மியாக மறுபடியும் பேனிக் மோடு வருது. ஜப்பானுடைய பொருளாதாரம் மீண்டும் அதல பாதாளத்திற்கு போகுது. ஜப்பான் இப்போ கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆல்ரெடி 260% டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இருக்கும்போது இவங்க யாருக்கிட்ட கடன் வாங்க முடியும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், ஜப்பானுக்கு ஏதோ ஒரு நாடு கடன் கொடுக்கணும்ல. ஸோ ஜப்பான் அப்படிங்கிறத இரண்டாக பிரியுங்கள். ஒன்று ஜப்பானுடைய அரசாங்கம், இன்னொன்று ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்க். ஜப்பான் அரசாங்கம் அவங்களுக்கு எப்போல்லாம் காசு தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த ஜப்பான் அரசாங்கம் என்ன செய்யும்னா ஒரு பாண்டை, அவங்களுடைய கடன் பத்திரத்தை அறிவிப்பார்கள். இந்த கடன் பத்திரத்தை அறிவித்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த கடன் பத்திரம் எல்லாமே விற்று முடிஞ்சிடும். அதாவது ஜப்பான் அரசாங்கத்துக்கு தேவையான, ஜப்பான் அரசாங்கத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான காசு ஜப்பான் அரசாங்கத்துக்கு கிடைச்சிரும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், ஜப்பான் அரசாங்கம் எனக்கு இவ்வளோ எண் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான கடன் பத்திரத்தை அறிமுகம் பண்ணுறாங்க. கடன் பத்திரம்னா என்ன, நாம் கையெழுத்து வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், அதே மாதிரி அவங்க ஒரு பேப்பர், பாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடன் பத்திரத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கான பணத்தை இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யும்னா அச்சடிக்கும். அப்படி அச்சடித்து 50 லட்சம் வேணுமா, இந்த 50 லட்சம் அந்த டெப்ட் பாண்டை வாங்கி வச்சுக்கோ. 1 கோடி வேணுமா, இந்த 1 கோடி ரூபா நாங்கள் பணத்தை அச்சடிச்சிருக்கோம், இந்த வச்சுக்கோ. அந்த பாண்டு பேப்பர் எனக்கு தந்துரு, அந்த டெப்ட் பாண்டை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ ஜப்பான் என்ன செஞ்சுருக்குன்னா, அந்த மக்கள் வாழ்க்கை அப்படியே நிலைநாட்டுவதற்கு பணத்தை அச்சடித்து அதை ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்கை வாங்கி கிட்டத்தட்ட ஜப்பானுடைய கடன் பத்திரத்தில் 50% கடன் பத்திரம் யார் வாங்கி வச்சுருக்காங்கன்னா ஜப்பான் தான் வாங்கி வச்சுருக்கு. ரொம்ப விசித்திரமாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. அப்போ ஜப்பானுடைய கடன் பத்திரத்தை 50% இவங்க வாங்கி வச்சுருக்காங்கல்ல, இது டீஃப்ளேஷன் டைமில் 30 வருடங்கள் 1990லேருந்து 2020 2021 வரை ஓகே தான். இந்த டைமில் பெருசாக தெரியலை. ஆனால் இப்போ என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் ஆகுது இல்லை. அதாவது இந்த டெப்ட் பாண்ட் அப்படிங்கிறத ஒரு சென்ட்ரல் பேங்க் வாங்கி வச்சுருக்கு. இப்போது இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் கண்டிப்பாக வரியெல்லாம் குறைப்பாங்க தெரியுமா. அந்த வரியை குறைக்கிறது, கூட்டுறது இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இவங்க, அதாவது இந்த ஜப்பான் அரசாங்கம் புதுசாக டக்கேஷி அவர்கள் வேறு வந்துட்டாங்க, மக்கள் பெருசாக அவதிப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சில இடத்துல வரியெல்லாம் எடுத்து தூக்கி வீசுகிறாங்க, வரியெல்லாம் நீங்கள் கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு காசு தேவைப்படுது, ஜப்பானுக்கு காசு தேவைப்படுது. மறுபடியும் நோட்டை அச்சடிச்சிடலாமான்னு பார்த்தா, இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சா, டீஃப்ளேஷன் இருக்கிற வரைக்கும் நீ நோட்டை அச்சடித்து உன்னுடைய எக்கனாமியாக ரன் பண்ணலாம். இன்ஃப்ளேஷனில் நீ மறுபடியும் காசு அச்சடிக்க உன்னுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது கடன், அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாகும். வட்டி விகிதம் அதிகமாகுது அப்படின்னா மக்கள் அரசாங்கத்தை நம்புறதை விட்டுட்டு மக்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னா, பேனிக் மோடுக்கு போய் எதையுமே வாங்க முடியாத நிலைமையில், ஏன்னா பைசாவும் இருக்காது, லோன் எடுக்கணும்னா வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும், என்ன செய்வாங்க, முடியாது. அப்போது இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கே போகும் அப்படின்னா ஜப்பானுடைய கடன் பத்திரத்தை நோக்கி போகும். பட் ஆல்ரெடி ஜப்பானுடைய கடன் பத்திரத்தை யார் வாங்கி வச்சுருக்காங்க, ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்கே வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ சென்ட்ரல் பேங்க்கு கொஞ்சம் காசு, அவங்களுக்கு தேவையான காசை வாங்கிறதுக்காக அச்சடிக்க மாட்டாங்க. இந்த தடவை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குல்ல, பாண்ட், அந்த கடன் பத்திரம், ஜப்பான் அரசாங்கம் கொடுத்த கடன் பத்திரத்தை விற்பதற்கு ட்ரை பண்ணுவாங்க. யார்கிட்ட விற்பாங்க, அங்கே தான் சிக்கல் இருக்குது. உலக நாடுகள் இதை வாங்கி ஆகணும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு நாடு, ஒரு பெரிய இன்வெஸ்டார் வந்து இங்கே வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த பாண்ட் பேப்பர் தாங்க 50 லட்சமாக இருந்தால் இந்த 50 லட்சம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாண்டை யாரோ ஒருத்தவங்க வாங்கி ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்குக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த 50 லட்சம் ரூபாயை ஜப்பானுடைய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்போனா தான் அரசாங்கம் இந்த ஒரு மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நலன்களை பற்றிலாம் யோசிக்க முடியும்.
அப்போது இந்த இடத்துல ஜப்பானுடைய எக்கானமி அடி வாங்க ஆரம்பிக்குது. சரி, ஜப்பானுடைய எக்கானமி அடி வாங்க ஆரம்பிக்குதுன்னா உனக்கு என்னடா விக்கி பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய குடிமை ஜப்பான்கிட்ட இருக்குது. ஏகப்பட்ட பைசா வச்சுருந்தாங்களே, காசு வச்சடிச்சு ஜப்பான் வச்சுருந்தாங்கல்ல, இந்த காசை கொடுத்து எப்பெல்லாம் அமெரிக்காவுக்கு கடன் தேவைப்படுதோ அப்போல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அமெரிக்காவினுடைய டெப்ட் பாண்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டெப்ட் பாண்ட் அப்படிங்கிற அமெரிக்காவுக்கு கடன் தேவைப்படும் போது அவங்க கடன் பத்திரத்தை அறிவிப்பாங்க. அமெரிக்காவுக்கு 1 கோடி ரூபா தேவைப்படும் போது அந்த 1 கோடி ரூபா நான் வச்சுக்கிறேன், இந்த ஜப்பானையும் டாலரையும் எது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீதியில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அமெரிக்காவுக்கு உதவி ஒரு $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஜப்பான்கிட்ட இருக்குது. இந்த $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரில் கொஞ்சம் கொஞ்சமாக டாலரை அந்த கடன் பத்திரத்தை விற்று நம்ம காசு டாலராக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஜப்பான் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலேருந்து சிக்கல் ஆரம்பிக்கும். ஏன்னா ஜப்பான் அதிகமான எனர்ஜியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஃபியூல்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணுறாங்க. ஜப்பானுடைய பணம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையுமே இறக்குமதி பண்ணணும்னா டாலரில் கொடுத்து தான் ஆகணும். $1 இங்கே 120 130 yen அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜப்பானுடைய பணம் நாம் எப்படி $1 80 ரூபா 90 ரூபா கொடுக்குறோமோ அதே மாதிரி அங்கே $1 அவங்க 150 ரூபா கொடுக்கணும். அப்படி ஒரு 150 ரூபா கொடுத்து ஒவ்வொரு பொருளையாக இறக்குமதி பண்ண மறுபடியும் ஜப்பானுடைய கரன்சி வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இவங்க என்ன செய்வாங்க, ஜப்பானுடைய கரன்சியை வலுப்படுத்துவதற்காக நிறைய இடத்துல இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பாண்டை விற்க ஆரம்பிப்பாங்க. அமெரிக்காட்ட இந்த நீ வச்சுக்கோ, எனக்கு அந்த 1 கோடியை திருப்பித்தான்னு சொல்லி கேட்பாங்க. அமெரிக்காட்ட 1 கோடி எங்கடா இருக்குது? நான் சொல்கிறது சும்மா சாதாரண கணக்கு. 1 கோடி நான் சொல்கிறது பில்லியன் கணக்கில் இருக்கும். 1 கோடி 2 கோடி அப்படிலாம் என்னால் முடியாது. அதனால் அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா, அவங்கக்கிட்ட காசு இருக்காது. அமெரிக்கா என்ன செய்வாங்க, அமெரிக்கா திடீர்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு காசு வரணும்னா ஒரே ஒரு வழி தான். ஒன்று அமெரிக்காவினுடைய பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக நடந்து காசு கிடைக்கணும். அப்படி இல்லைனா அமெரிக்காட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்கிறவங்க, ஈவன் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், எஜுகேஷன் லோனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹவுசிங் லோனாக இருக்கட்டும், கார் லோனாக இருக்கட்டும், கிரெடிட் கார்டு லோனாக இருக்கட்டும், இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரு % அதிகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கும். அந்த காசை ஜப்பான்கிட்ட கொடுத்து, ஜப்பான்கிட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா ஜப்பான் அவங்க நினைக்கும் போது அமெரிக்காவினுடைய பத்திரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா அமெரிக்கா காசை கொடுத்து தான் ஆகணும். அதுதானே இந்த கடன் பத்திரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இல்லை ஜப்பான் அதை நீ இப்போ ஹோல்டு பண்ணிக்கோ, 5 வருஷம் கழிஞ்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் சொல்ல முடியாது. ஸோ ஜப்பானுடைய எக்கானமியை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்காவினுடைய அந்த பாண்ட் பேப்பரை இல்லாட்டி கடன் பத்திரத்தை டெப்ட் பாண்டை அமெரிக்காட்ட கொடுக்கும்போது அமெரிக்கா ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்கன்னா இங்கே அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்கங்கிற நியூஸு ஸ்ப்ரெட் ஆகும். அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துகிறாங்கன்னா நாம் ஏன் அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? அதுக்கு பதில் அமெரிக்காவினுடைய கடன் பத்திரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும்ல. ஏன்னா அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் அதிகப்படுத்திட்டாங்களே. இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னங்க, வட்டி விகிதம். நார்மலாக நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் 5% நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குதுன்னா, இங்கே அமெரிக்காவினுடைய கடன் பத்திரத்தை வாங்குறவங்களுக்கு இல்லாட்டி அமெரிக்கா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் 7% வரை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் நம்ம எதை விரும்பி போவோம்? 7%. 5% எதுக்கு? இவன்ட்ட செக்யூராக இருக்கும் பாண்ட் பேப்பர் ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அந்த ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்க ஆரம்பித்து அமெரிக்காவினுடைய கடன் பத்திரத்தை நோக்கி இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் திரும்ப ஆரம்பிப்பாங்க. இதனால் என்ன ஆகும், அமெரிக்கா ஆல்ரெடி கடன் வட்டி விகிதத்தை கூட்டிட்டாங்க. ஸோ அமெரிக்கர்களுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரமும் பாதிக்கும். அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆகும். அமெரிக்காவில் டோட்டலாக இவ்வளோ நாள் வட்டி விகிதம் கம்மியாக இருந்துச்சு, இப்போ வட்டி விகிதத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு வீடு வாங்குறது எட்டாக்கொம்பாக மாறும். அவங்க கிரெடிட் கார்டு லோனை அடைச்சி ஓஞ்சி போயிடுவாங்க. இது ஒரு சைக்கிளாக மாறும். இப்படி அமெரிக்காவை பாதித்த உடனே அமெரிக்காவினுடைய டாலர் அங்கே வீக் ஆகுது. பார்த்தீங்களா, இங்கே டாலர் வீக் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே இதை ஸ்ட்ராங் பண்ணுறதற்கு அமெரிக்கா அடுத்த முயற்சிகள் எடுப்பாங்க. எகெயின் இது ஒரு சைக்கிளாக மாறி உலக பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ட ஆரம்பிக்கும். அதாவது ஒரு டெப்ட் கிரைசிஸ் அப்படிங்கிறது உருவாகும். அமெரிக்கா மறுபடியும் கடன் வாங்குமான்னு கேட்டால், இவனாவது பரவாயில்ல 10 ட்ரில்லியன். அமெரிக்கா இவங்க ஜிடிபி டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 260%ன்னு சொன்னேன். அமெரிக்காவினுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ 120%. அவன் ஒரு 47 ட்ரில்லியனா 50 ட்ரில்லியன் ஏதோ கடன் வாங்கி வச்சுருக்கான். இதுக்கு மேலே அமெரிக்காவை நம்பியும் கடன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எகெயின் அவன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் பத்திரம், வேறு நாட்டினுடைய கடன் பத்திரத்தை அமெரிக்கா விற்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு டெப்ட் பபுள் அப்படிங்கிறத கிராஷ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டெப்ட் பபுள் உடைய ஒவ்வொரு நாடும் பொருளாதாரத்தில் வீக் ஆகி இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆகி மக்கள் அங்கே எதுவுமே வாங்க முடியாத நிலைமைக்கு வரும்போது எகெயின் ப்ரொடக்ஷன் எல்லாமே நிற்கும்.
ஏன்னா வாங்க முடியலை, நிறைய பொருளை உற்பத்தி பண்ணி எதுக்கு, அங்கே ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டீஃப்ளேஷன் வந்தாலும் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிரும், இன்ஃப்ளேஷன் வந்தாலும் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அங்கே ஜாப் லாஸ் உருவாகும். ஜாப் லாஸ் உருவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரும் சிக்கல் எல்லாமே உருவாகும். அப்போ ஜப்பான் அப்படிங்கிற 4வது பொருளாதாரத்தில் பெருசாக இருக்கக்கூடிய நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சிக்கல் அமெரிக்கா உட்பட இங்கே இருக்கக்கூடிய அருந்தாங்கி வரையிலும் பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். அப்போ இந்த பொருளாதாரத்தை சரி பண்ணுறதுக்கு அமெரிக்காட்டையோ இல்லாட்டி ஜப்பான்ட்டையோ ஏதாவது துருப்பிச்சீட்டு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அமெரிக்கா மாதிரியான நாடு அவங்க டாலரை எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கிறதுனால அவங்க டாலர் அச்சடித்து பொழைச்சிக்கிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அமெரிக்காவுக்கு சிக்கல். ஆனால் ஜப்பான் மாதிரியான நாட்டை எடுத்த வரையிலும் அவங்களுடைய கரன்சியை வேறு நாடு ஒரு கரன்சியை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இந்த இடத்துல தான் ஜப்பான் அவங்களுடைய ஃபாரின் பாலிசியிலிருந்து அவங்களுடைய மிலிட்ரி எக்ஸ்பென்ஸ் வர எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கை, அவங்களுடைய பணத்தை அது எப்படி வீக்காக மாறிச்சு, அவங்களுடைய மக்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு எதுவுமே செய்யாமல் விட்டது, இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகளையும் அவங்க நிவர்த்தி பண்ணி எடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால தான் அரசியல் ஜப்பானில் மிகப்பெரிய குதிரை கொம்பாக மாறிட்டு இருக்கு. டக்கேச்சி அவர்கள் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஈஸியாக அப்படிங்கிறது கேட்டால் ஒரு இடியாப்ப சிக்கல் தான். புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். 1க்கு 2 முறை இந்த வீடியோ நல்லா பாருங்கள். நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் வரலாம், இல்லை நிறைய ஒரு புரிதலை இது ஏற்படுத்தி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பட் இப்போ நடந்துட்டுருக்கு, இது நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் எங்கே வேணாலும் ஜப்பானுடைய எக்கானமி டெப்ட் கிரைசிஸில் தான் இருக்கா, ஒரு டைம் பாம்பில் உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சு பாருங்களேன் கூகுளில். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் அப்படியே வரும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனுடன் நிறைய காணொளிகள் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் பொக்கிஷம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை உங்களுடைய லைக், அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.